அடுத்து அண்ணனா? அடுத்து அண்ணன் பேசுகிறீங்களா? யார் பேசுகிறீங்க? மே 17 கோயில் பாப்பாகுடி ஹரி அவர்களை மாவட்ட திமுக இளைஞரணி அண்ணன் அனைத்தாபுரி சங்கத்துடைய பொறுப்பாளர் அண்ணன் ராஜ்குமார் அவர்களும் மருது தேசிய மக்கள் கழகத்துடைய பொறுப்பாளர் நிறுவனர் மருதுமாமா அவர்களும் சால்வை அளிக்கிறார். மாமா எங்க போறியா? இருங்க ஆர்வீர் நண்பன் அகமுடியாரனுடைய பொறுப்பாளர் வாடிப்பட்டி ராமச்சந்திரன் அவர்கள் சால்வடிப்பார். உறவுகளே, நம்ம எல்லாரும் இங்கே வந்திருக்கோம். வேலையை வச்சுட்டு வரக்கூடாது. வேலையே நமக்கு இதாக தான் இருக்கணும். அதனால் எல்லோரும் அமருங்க. ஏன்னா நிகழ்ச்சியோட தன்மை மாறுது. அடுத்தபடியாக அக்டோபர் 27 இயக்கத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் போத்திராஜ் அவர்கள் வாழ்த்துறை முடிக்கிறது. உறவினர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சொல்லுதல் யாவர்க்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். அந்த குரலுக்கேற்ற முன் உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர் அருமை அண்ணன் அரப்பா அவர்கள். இன்று நமது அகமுடைய சமுதாயத்தில் சமுதாய ஆர்வலர்கள் இருக்கிறோம் என்றால் அதற்கு வித்திட்டவர் அருமை அண்ணன் அவர்கள். அவர்களை வாழ்த்த வயதில்லை, வணங்கி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். மரத்தமிழர் சேனையின் மதுரை மாநகர் மாவட்ட செயலாளர் தினேஷ் தேவர் அவர்கள் ஐயா அரப்பா அவர்களுக்கு நினைவு பரிசு கொடுத்து சால்வை அளித்து மரியாதை செலுத்துவார்கள். எங்களுடைய மாநில அமைப்பாளர் அண்ணன் புதுமலர் பிரபாரனுக்கு உறுதுணையாக, ஒரு வழிகாட்டியாக, கருத்தியல் ஆலோசனையாக திகழக்கூடிய எங்களுடைய மூத்தவருக்கு நாங்கள் மரியாதை செலுத்துவது, அதை வணங்குவது, வாழ்த்துவது எங்கள் கடமையாகும். அதை எங்களுடைய மாவட்ட செயலாளர் தினேஷ் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார். அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்க தமிழ் தேசியத்தினுடைய பேரியக்கத்துடைய பொறுப்பாளர் அண்ணன் கதிர் நிலவன் அவர்களை அழைக்கிறேன். உறவுகள் அமைதி காத்து சிறிது நேரம் அமர்ந்தால் நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கும் என்பதை தாழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் அரப்பாவுடைய 68வது பிறந்தநாள் விழாவுக்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் நான் சார்ந்த தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர் அண்ணன் அரப்பா அவர்கள். நான் சொல்வது 1990 ஆண்டு காலகட்டத்தில் சொல்கிறேன். இன்றைக்கு பல்வேறு இயக்கங்கள் இருக்கிறது, தமிழ் தேசிய இயக்கங்கள், பல இயக்கங்கள் உருவாகி இருக்கிறது. ஆனால் மதுரையில் அன்றைக்கு எந்த அமைப்பும் இல்லாத காலகட்டத்திலே புரட்சி கவிஞர் பேரவை மூலமாக அன்றைக்கு பல்வேறு ஆளுமைகள், குறிப்பாக எங்கள் ஐயா மணியரசன், திருமாவளவன், சுப வீரபாண்டியன் போன்ற பெண்ணம்பெரும் தலைவர்களால் அழைத்து வந்து புரட்சி கவிஞர் பேரவை சார்பிலே இயக்கம் கண்டவர் அண்ணன் அரப்பா அவர்கள். அதே போல் எங்களுடைய தமிழ் தேசிய பேரியக்கம் 1990ஆம் ஆண்டு பெரியார் திடலிலே தமிழ் தேசிய தன்னுரிமை மாநாடு நடத்திய போது அந்த விழாவுக்கு அரப்பாவுடைய அண்ணன் நகைமுகன் அவர்களை வந்து அந்த மாநாட்டுக்கு அழைச்சிருந்தோம், வந்து சிறப்பு செஞ்சார். அதே போல் மதுரையிலே நகைமுகன் அந்த விடுதலை புலிகளை ஆதரித்து சிறை சென்று வெளியே வந்த அரப்பா. அப்போ மதுரையில் அவருக்கு ஒரு பாராட்டு கூட்டம் கூட அன்றைக்கு போட்டோம், நான் சொல்ல 90 காலகட்டத்திற்கு பிறகு.
அப்போ தொடர்ந்து ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எத்தனையோ பேர் வராங்க, தலைவர்கள் வராங்க, அதற்கு பிறகு அந்த கொள்கையை விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் தொடர்ந்து ராமச்சந்திரனார் வழித்தோன்றல் சுயமரியாதை சுடரொலி ராமச்சந்திரனுடைய அந்த கொள்கை பாரம்பரியத்தை இன்னைக்கு வரைக்கும் கட்டி காத்து பல்வேறு இயக்கங்களோடு தோழமை பூண்டு வருவர் அண்ணன் அரப்பா அவர்கள். எங்களுடைய தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் மணியரசன் ஐயா அவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நேற்று அவரிடம் சொன்னபோது ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார். இப்போ அவர் தொலைபேசி மூலமாக அவர் வாழ்த்து தெரிவிக்க உள்ளார். அனைவருடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அன்பு ஐயா அரப்பா அவர்களுடைய இந்த பிறந்த நாள் நிகழ்வில் 68 நிறைவடைந்து 69 பிறக்கும் இந்த நாளில் நான் நேரே இருந்து வாழ்த்த வேண்டும். ஆனாலும் இப்படியாவது வாழ்த்துவதற்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நெஞ்சு நிறைய என்னுடைய வாழ்த்துக்களை ஐயா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய பெயர் நம்முடைய தமிழ் இனத்தின் தொன்மை, சிறப்பை, மாண்பை, செழிப்பை, நாகரிகத்தை விளக்கக்கூடிய அரப்பா என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். நம்முடைய இன அடையாளத்தை, பெருமிதத்தை விளக்கக்கூடிய ஒரு பெயரை அவர்களுக்கு சூட்டியிருக்கிறார்கள். அதற்கு ஏற்பதான் அரப்பா ஐயா அவர்கள் நம்முடைய மொழி, இனம், தாயகம் மூன்றுக்குமான உரிமை களங்களில், உரிமை பாதுகாப்பு, உரிமை மீட்பு களங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு செயல்பட்ட அந்த களங்களில் தான் ஐயா அவர்கள் எனக்கு அறிமுகமானார்கள். அப்படி இருந்த சுறுசுறுப்பாக இயங்கிய ஐயா அவர்களுக்கு கொஞ்சம் வெளியிலே இயல்பாக போக வர முடியாமல் போனாலும் அந்த உணர்வு மங்காமல், நெஞ்சத்தில் உள்ள கனல் அணையாமல் இன்றும் அந்த நம்முடைய மொழி, இனம், தாயகத்திற்காக சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய, கருத்துக்களை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஐயா அரப்பா அவர்கள் இன்னும் பல்லாண்டு வாழ்ந்து நம்முடைய தமிழ் மக்களுக்கும் அவர்களுடைய உறவு மக்களுக்கும் பணியாற்றி அவர்கள் மேலும் சிறந்து அவர்களுடைய செயல்பாடுகள் நல்ல விளைவுகளை வழங்கும் என்ற நம்பிக்கையோடு அவர்களுக்கு மேலும் மேலும் சிறப்பாக வாழ்ந்து இயன்ற பணிகளை செய்யுமாறு ஐயா அவர்களை தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஐயா மணியரசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பாக சால்வை அளிவிக்க அண்ணன் ஆனந்தன் அவர்களும், புத்தகத்தை கதிர்நிலவன் அவர்களும், ஐயா எங்களுடைய ஆற்றல் மீது மூத்தவர் ராஜ் அவர்களையும் மேடைக்கு கொண்டு வாழ்த்துறை வழங்க தமிழ் தேசிய பொது மகளிர் அணியுடைய தலைவர் அருணா அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார். புகைப்படங்களோட எடுத்துட்டு வந்து என்னடாச்சு கேளுங்க. சுருக்கமாக இல்லை, சுருக்கமாக தான். பிப்ரவரி 29 4 வருடங்களுக்கு ஒரு முறை வருகின்ற பிறந்த நாள் தினம். இந்த நாளிலே தனது இனிய பிறந்த நாளை நண்பர்கள் புடைசூழ கொண்டாடி கொண்டிருக்கும் அன்பு தோழர் அண்ணன் அரப்பா அவர்களுக்கு மகளிர் ஆயத்தின் சார்பாக எனது பணிவான வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணன் அரப்பா அவர்களை எங்களுக்கு குறிப்பாக எனக்கு அறிமுகப்படுத்தியவர் தந்தை சேவியர் அருள்ராஜ். அந்த காலகட்டங்களிலே
ஈழ போராட்டத்தை முன்னிட்டு நிகழ்வுகள் நடக்கும் பொழுதும் சரி, அதற்கான நிதி திரட்டல் என்றாலும் சரி, போராட்டம் என்றாலும் சரி, தந்தை சேவியர் ராஜ் அடிக்கடி பயன்படுத்துகின்ற அந்த 2 பேர் அண்ணன் நகைமுகன், அண்ணன் அரப்பா. அவளியே எங்களுக்கு மட்டுமல்ல, உழைக்கும் மக்கள் விடுதலை இயக்க தோழர்கள் அனைவருக்கும் அரப்பா அண்ணனையும் அவரது அண்ணன் நகைமுகன் அவர்களையும் தெரியும். அதனை தொடர்ந்து அவர்கள் உண்மையிலே விடுதலை புலிகளை ஆதரித்து நகைமுகன் ஐயா அவர்கள் சிறை சென்று இருக்கிறார்கள் என்றால், அவர்களோடு அவர்கள் குடும்பம், அவரது தம்பி, அவர் தம்பியின் பிள்ளைகள் எல்லாம் இன்றும் பயணிக்கிறார்கள் என்றால், ஐயா உங்களது குடும்பம் பேறு பெற்றது. அந்த மண்ணிலே அந்த மக்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்பதை நான் 2 வாரங்களுக்கு முன்னால் சென்று பார்த்து வந்தேன். புலிகள் போராட்டம் என்பது இன்றும் அந்த மக்களால் மனதில் ஒரு தியாக தீபமாக சுடர்விட்டு கொண்டே இருக்கின்றது. எனவே அந்த ஈழ விடுதலைக்காக தொடர்ந்து தமிழ் மண்ணில் களம் கண்ட தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும், ஏன் தங்களின் மண்ணுடைய இந்த 7 பேர் விடுதலையிலே துணிவாக நின்று அந்த 7 பேர் விடுதலை ஆவதற்கு காரணமாயிருந்தவர் குறிப்பாக தம்பி பேரறிவாளன், இப்படியாக தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்ற தாங்களும் தங்கள் குடும்பமும் நீடூழி வாழ வேண்டும். எனது அருமை தோழர்களே, 2009க்கு பிறகு ஆனது தமிழ் தேசிய விடுதலை பணி என்பது அதன் திசை வழி எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை எங்களது தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா மணியரசன் அவர்கள் பறைசாற்றி கொண்டே இருக்கின்றார்கள். 2009க்கு முன்பாக நீங்கள் யாருடைய ஆதரவாளராக இருந்திருக்கலாம், ஆனால் அதற்கு பின் தமிழ் தேசியத்தின் உண்மை திசைவழி என்பதை அறிந்து அந்த திசைவழி இன்று யார் யார் உண்மையாக நேர்மையாக இருக்கின்றார்களோ அந்த திசைவழி நாமும் உண்மையாக நேர்மையாக இருந்து தமிழ் தேசிய பணிக்கு, தமிழ் தேசிய விடுதலைக்கு நம்மை அர்ப்பணிப்போம் என்று ஐயாவின் பிறந்த நாளில் உறுதியேற்போம். ஐயா அவர்கள் இன்னும் பல ஆண்டு காலம் நீடூழி வாழ்க வாழ்க என்று மகளிர் ஆயத்தின் சார்பாக வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய அக்கா அருணாவுக்கு நன்றி. அடுத்தபடியாக நாம் தமிழ் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் வெற்றிக்குமரன் அவர்களை அப்படியே கூப்பிட்டு பழகிறேன். நானே நம்ம அப்படி தானே பார்க்க முடியும். ஆமாம், அவங்க சண்டை அண்ணன் தம்பி சண்டை, நாளைக்கு சரியாக்கிடுவாங்க. ஆனால் வெற்றிக்குமரன் அண்ணன் சிறப்பு. மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மற்றும் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய மதுரையினுடைய முக்கிய அரசியல் ஆளுமைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். தம்பி முருகன் சொன்னது உண்மைதான். நான் நாம் தமிழர் கட்சி தான். அந்த கொள்கை கோட்பாடு எல்லாம் எப்பயும் அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த விஷயத்துக்குள்ளே போக வேணாம். இது முக்கியமான நாள். இன்னைக்கு நம்ம இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற ஏறத்தாழ ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலாக, ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியல் மாற்றங்களுக்கு வித்திட்ட திராவிட இயக்கமாக இருக்கட்டும், பின்பு வருகின்ற தமிழ் தேசிய இயக்கங்களாக இருக்கட்டும், அதற்கெல்லாம் ஒரு ஆரம்பமாக இருந்தது அண்ணன் அரப்பா அவருடைய குடும்பம். அந்த குடும்பத்திலிருந்து வந்தவர்கள். 2009ஆம் ஆண்டு முதல் அண்ணனை நேரடியாக எனக்கு பழக்கம். அதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த 2009ஆம் ஆண்டு முதல் நாம் தமிழர் கட்சிக்கான வழிகாட்டியாக இருந்தவர். நீங்கள் பல மேடைகளில் அவர் பார்த்துருக்கலாம். இந்த சமூகத்தில் தமிழன் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பதற்காக, தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும் என்பதற்காக யார் எந்த வகையில் உழைத்தாலும் அவர்களுக்கு ஒரு துரும்பாக இருந்து செயல்படுவேன் என்று தானாக முன் சென்று அவர்களை வழிநடத்தக்கூடிய, அவர்களோடு இணைந்து போராடக்கூடிய பண்பை பெற்றவர் அண்ணன் அவர்கள். 2009ஆம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக பல்வேறு போராட்ட களங்களில் நாங்கள் ஒன்றாக இணைந்து போராடி இருக்கிறோம். சென்ற மாதம் கடைசியாக அண்ணனை நான் சந்தித்தேன். எங்கே சந்தித்தோம்னா, சென்னை திருச்சி நீதிமன்றத்தில்
எங்களுக்கெல்லாம் வழக்கு, நானும் அவரும் அண்ணனும் வந்து ஒரு வழக்குக்காக ஆஜரானோம். என்ன வழக்குன்னா, இந்திய இறையாண்மைக்கு ஊறு வைக்கும் விதமாக பேசிவிட்டோம் என்று எங்களுக்கு வழக்கு. 2015ஆம் ஆண்டு நடந்த நாம் தமிழர் கட்சியின் மாநாட்டில் பேசியதாக எங்கள் மீது வழக்கு. போன மாதம் வரை அந்த வழக்குக்கு நீதிமன்றத்தில் வந்து ஆஜராகிவிட்டு போயிருக்காரு. களத்தில் இன்று வரை சுறுசுறுப்பாகவும் சுதாரிப்பாகவும் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கவங்க அண்ணன் அவர்கள் இன்னும் எங்களுக்கு, அதாவது இன்றைக்கு எவ்வளோ பேர் தமிழ் தேசிய அரசியலில் இளம் பிள்ளைகள் இன்றைக்கு வந்து இன்றைக்கு களத்தில் நின்று போராடி இருக்கோம்னா அதற்கெல்லாம் இவங்க போட்ட வித்து தான், இவங்க போட்ட விதை தான் இன்றைக்கி நாங்கள் நின்று போராடி இருக்கோம், களத்தில் நிற்கிறோம். அண்ணன் வந்து எங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும். இன்னும் ஆரோக்கியமான உடல் நலத்தோடு மீண்டும் களத்துக்கு வந்து எங்களோட பணிபுரியணுங்கிறத இந்த இடத்துல என்னுடைய ஆசையை சொல்லி அண்ணன்களுக்கு என்னுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய அண்ணனுக்கு நன்றி. அடுத்தபடியாக தாய் தமிழர் இயக்கத்தினுடைய அண்ணன் பீமா பாண்டியன் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் தேசிய ஆளுமை எழுத்தாளர் ஐயா அரப்பா அவர்களுடைய பிறந்த நாளில் என்னை வாழ்த்த அழைத்த அன்புக்குரிய அண்ணன் கீரா முருகன் அவர்களுக்கும் ஐயா அவர்களும் பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்துகிறோம். ஐயாவை எனக்கு முன்பின் தெரியாது எனக்கு, ஆனால் ஐயா நகைமிகையினார் எனக்கு நன்றாக தெரியும். அவரோடு நாங்கள் பயணித்து இருக்கிறோம். அப்போதுதான் விசாரிக்கும் போது தான் அவர் ஐயாவுடைய சகோதரர் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். நிறைய தமிழ் தேசியத்துக்காக, தமிழர்களுடைய நலனுக்காக நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கிறார். இதுபோன்ற தமிழ் தேசிய ஆளுமைகளை நாம் கடந்து செல்கிறோம், தெரியவில்லை எங்களுக்கு. அவர்கள் வாழ்ந்த காலங்களில் நாங்கள்லாம் வாழ்ந்து இருக்கிறோம். தமிழர்களுடைய வரலாற்றுகளும் நிறையா விடயங்களில் மறைக்கப்பட்டு வருகிறது. அதன் முன்னோட்டமாகத்தான் ஐயா மருதுபாண்டியர்களுடைய வரலாறும் மறைக்கப்பட்டு வருகிறது. சிவகங்கை சீமையில் மிகப்பெரிய ஒரு ஆளுமை சக்தியாக தென் தமிழகத்தில் ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடிய ஒரு மாமனிதர். அவருடைய சிலை கூட சிவகங்கையில் இல்லை என்பதுதான் வருந்தத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. அதற்காக தாய் தமிழர் கட்சியின் சார்பாக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டு வருகிறோம். வருகிற மார்ச் 8ஆம் தேதி சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாமன்னர்கள் மருதுபாண்டியருடைய சிலை நிறுவக் கோரி மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து இருக்கிறோம். அதில் அனைத்து சகோதரர்களும் வந்து கலந்து கொள்ள வேண்டும். தமிழர்களுடைய வரலாறுகளை நாம் தான் கட்டி காக்க வேண்டும். இன்றைய தலைமுறைகள் அதை எடுத்து செல்ல வேண்டும். கூட்டமாக போய் அஞ்சலி செலுத்துவதோடு இல்லாமல் அவருடைய வரலாற்றை பதிவு செய்யும் வண்ணமாக அந்த மக்கள் திகழ வேண்டும். அதுபோல்தான் அம்மா வேலுநாச்சியார் அவர்கள் ஏற்கனவே வேலுநாச்சியாருடைய நினைவிடத்தில் நாங்கள் சென்று போது கூட ஒரு கோரிக்கையாக இங்கே நாங்கள் வைத்தோம். மாட்டுத்தாவணி அந்த நுழைவாயிலில் வந்து வேலுநாச்சியாருக்கு குதிரையுடன் கூடிய சிலை அமைக்க வேண்டும் என்பது அரசுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கையாக வைத்திருக்கிறோம். ஆக ஐயா அரப்பா போன்ற தமிழர்கள் இன்னும் பல்லாண்டு காலங்கள் வாழ்ந்து எங்களை போன்ற ஒரு இளைய தலைமுறைக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொண்டு மென்மேலும் நீண்ட ஆயுளோடு வாழ்க வாழ்க என்று தாய் தமிழர் கட்சியின் சார்பாக வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய அண்ணன் பீமா பாண்டியன் அவர்கள் நன்றி. புரட்சி கவிஞருடைய பேரவையுடைய பொறுப்பாளர் அண்ணன் நாகபாலன் அவர்களை வாழ்த்துறை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக அண்ணன் ஜெயபால் சண்முகம் அவர்களையும் வாழ்த்துறை வழங்கும்படி கேட்கிறேன். அடுத்தபடியாக அண்ணன் நாகபாண்டியனுக்கு அடுத்த இன்றைய விழா நாயகரும் எங்களது உற்ற தோழருமாகிய எனது ஒத்த வயது இருந்தாலும் அவரை சந்தித்த நாள் முதல்
அண்ணன் அரப்பா என்று அழைத்து வந்த காரணத்தினால் அண்ணன் அரப்பா அவர்களே, இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல உள்ளம் படைத்த நண்பர்களே, உங்களுக்கு புரட்சி கவிஞர் பேரவையின் சார்பாக வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அரப்பா அவர்கள் சென்னையிலே பணிபுரிந்து மதுரைக்கு வந்தது நாள் முதல் அவர் மதுரையிலே யாரை சந்திக்க வேண்டும் என்று வந்தாரோ அங்கே ஒரு சந்திப்புக்கு ஏற்பாடு செய்து எங்களோடு கலந்துரையாடிய நாள் முதல் ஏறத்தாழ 40 ஆண்டு கால நண்பராக, உறவாக, தோழராக, எங்கள் இல்லத்தில் ஒருவராக இருக்கக்கூடியவர் தான் நண்பர் அரப்பா அவர்கள். அவருடைய கால்படாத இடம் ஏதும் தமிழகத்தில் இருக்க வாய்ப்பில்லை. அவர் தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுமையும் ஒரு பத்திரிகையாளராக தடம் பதித்த வரலாறு இருக்கிறது. ஒரு இதழியலாளராக அவர் பணி செய்து கொண்டிருந்தாலும் யார் அவரை நாடி உதவிக்கு வருகிறார்களோ அவர்களுக்கு எந்த தயக்கமுமின்றி, அவர் மட்டுமல்ல அவரது இல்லத்தாரும், அவருடைய அண்ணனும் எங்களுக்கும் அண்ணனுமாகிய நகைமுகன் அவர்களும் யாரையாவது தொடர்பு கொண்டு அவர்களுக்கு உதவி செய்கின்ற வகையிலே, உதவி கிட்டுகின்ற வகையிலே செயல்பட்டு அவர்களது உள்ளத்தில் இடம் பிடித்த வரலாறும் உண்டு. தோன்றி புகழோடு தோன்றுக என்பதற்கு போல தன்னுடைய வாழ்நாளில் அனைவருடைய இதயத்திலும் இடம் பிடித்திருக்கக்கூடிய அண்ணன் அரப்பா அவர்கள் 68 அகவை எய்திவிட்டாலும் தொடர்ந்து இன்றும் உடல் நலக்குறைவாக, உடல் நலிவுற்ற நிலையிலும் தொலைபேசி வாயிலாக, செல்பேசி வாயிலாக செய்திகளை தொடர்ந்து பரிமாறிக் கொண்டிருக்கக்கூடியவர். அதுபோல ஒவ்வொருவருக்கும் அந்த கிடைத்த செய்தியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையிலும் பகிர்ந்து உரையாடி கொண்டிருப்பதிலே நாங்கள் எல்லாம் மகிழ்வோடு இருக்கிறோம். அவர் உடல் நலம் பெற்று இன்னும் பல பிறந்த நாள்கள் சொல்வது என்பது அவர் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய பிறந்த நாள் என்பதால் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 4 பிறந்த நாள்களை நாம் கொண்டாட வேண்டும் என்று அவாவை இங்கே வெளிப்படுத்தி அவரை வாழ்த்தி அவர் பணி சிறக்கவும், அவரால் பலன் பெற்றோர் வாழவும் அவருடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தரும் என்று தெரிவித்து, மதுரை புரட்சி கவிஞர் பேரவையிலே அவர் தன்னை இணைத்து கொண்டது முதல் எங்களுக்கு வழிகாட்டியாக ஒவ்வொரு நிகழ்விலும் அண்ணன் ஜெயராமன் அவர்கள் சொல்வது போல சொல்லிக்கொண்டே போகலாம். நானெல்லாம் அரசு பணியில் இருந்தவன். 58 அகவை வரை பணியிலிருந்து ஓய்வு பெற்று ஓய்வூதியம் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். ஜெயராமன் அவர்களும் சரி, இங்கே வந்திருக்கக்கூடிய ஜெயபால் சண்முகம் சரி, தியாக அவர்களும் சரி, எல்லாருமே அரசு பணியில் இருந்து கொண்டு இயக்கப்பணி ஆற்றி கொண்டுள்ளது பொழுது எங்களுடைய அரசு பணியிற்கு எந்த குந்தகம் வராத வகையிலே செயல்பாடுகளை வழிவகுத்து நடத்தி தந்தவர் அரப்பா அவர்கள். அவருடைய ஆக்கமும் ஊக்கமும் புரட்சி கவிஞர் பேரவை மதுரையிலே சிறப்பாக செயல்பாட உதவியது. அவர் பொதுநலவாதியாக ஐயா சிவகங்கை ராமச்சந்திரனுடைய வழித்தோன்றலாக வந்து அந்த கொள்கையிலே பின்பற்றினாலும் சமுதாய தலைவராக, சமுதாயம் சில இடர்பாடுகளை சந்திக்கின்ற பொழுது அவர்களையெல்லாம் ஒருங்கிணைத்து அவர்களுக்கு வழிகாட்டுகின்ற வகையிலே, ஒரு நல்வழிப்படுத்துகின்ற வகையிலே, ஒரு பகைமை உணர்வு இல்லாத வகையிலே அனைவரையும் தோழமையோடு அழைத்து சென்று அனைவருடைய உயர்வுக்கும் பாடுபடுகின்ற வகையிலே செயல்பட்டதால் தான் நாங்களும் அவரோடு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அவர் புகழ் ஓங்குக, அவர் மென்மேலும் வாழ்ந்து இன்னும் தொண்டாற்ற வேண்டும் என்று வேண்டி விரும்பி அவரை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேரம் நெருங்கி கொண்டு இருக்கிறனால் சிறியன உடையின ஆற்றினால் அது சிறப்பாக இருக்கும் என்பதை கருதுகிறோம். ஐயா ஜெயபால் சண்முகம் அவர்கள் புரட்சி கருகிறார்.
அன்பிற்கு இனிய அகவை 69 தொட்டு இருக்கின்ற அருமை நண்பர் அரப்பா அவர்களே, வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே, ஆங்காங்கு இருக்கைகளில் இருந்தபடி நெஞ்சத்தை தூதாக விடுத்து அரப்பா அவர்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்ற நல் உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். தமிழகத்தில் புதுமையான சிறப்பான வரலாற்றை சுட்டிக்காட்டக்கூடிய அளவிற்கு பெயர்கள் இருக்கிறது என்றால் அது அங்கொன்றும் இங்கொன்றுமாக நாட்டிற்காக வாழ்ந்தவர்கள், இனத்திற்காக வாழ்ந்தவர்கள், குடும்பத்திற்காக வாழ்ந்தவர்கள், இப்படிப்பட்டவருடைய பெயர்கள்தான் காரண பெயர்களாக இடப்பட்டிருக்கும். ஆனால் நண்பர் அரப்பா அவர்களுக்கு காலம் காலமாக ஆரிய திராவிட போராட்டத்திற்கு இடமாக இருக்கின்ற சிந்து சமவெளி அந்த பகுதியினுடைய பெயராக அரப்பா என்ற பெயரை அவருடைய முன்னோர்கள் அவருக்கு வைத்திருக்கிறார்கள் காரண பெயராக. சிந்து சமவெளி இன்றைக்கும் திராவிட இனத்தினுடைய அடையாளங்களை தன்னகத்தே கொண்டிருப்பதாக இங்கே இருப்பவர்கள் மட்டுமல்ல, வெளிநாட்டிலே இருந்து வந்தவர்கள்தான் ஆராய்ந்து சொல்லி இருக்கிறார்கள். ஒரு வரலாற்று அடையாளமாக இருக்கிற பெயரை தனக்கு பெற்றிருக்கின்ற அந்த பெருமைக்கு உரியவராக இருக்கிற பெருமைக்கு உரிய நண்பர் அரப்பா அவர்களை நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். எனினும் 10 ஆண்டுகள் இளையவர் எனினும் நாங்கள் அந்த வேறுபாடுகளெல்லாம் கருதாமல் இன உணர்வோடு, பகுத்தறிவு உணர்வோடு, குடும்ப பாசத்தோடு, அன்பு தழுவி நாங்கள் நட்பு கொண்டு வாழ்ந்தவர்கள். அரப்பா அவர்களால் பயன்பெற்றவர்களுள் நானும் ஒருவன். என்னுடைய முன்னோருடைய சொத்தை நான் பெறுவதற்கு அரும்பாடுபட்டிருக்கிறேன். நண்பர் ஜெயராமன் அவர்கள் கூட அதற்கு துணையாக இருந்தார். ஆனால் இறுதியில் எனக்கு அதை பெற்றுத்தர முயன்று எனக்கு அந்த உதவியை செய்தவர் நண்பர் அரப்பா அவர்கள். இது தமிழ்நாடு எங்கும் இருப்பவர்களை கேட்டு பார்த்தால் அரப்பா அவர்களால் நான் பயன்பெற்றிருக்கிறேன், அரப்பா அவர்களால் நான் பயன்பெற்றிருக்கிறேன். இந்த புகழுக்கு உரிய சொற்கள் ஆங்காங்கு இருக்கிற நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் உள்ளவர்களுடைய நெஞ்சத்தின் ஆழத்திலிருந்து வரக்கூடிய பெருமைக்காக இல்லை, முகத்து துதிக்காக இல்லை, உண்மையிலேயே நெஞ்சத்தின் ஆழத்தில் இருந்து வரக்கூடிய வாழ்த்துக்களை அவர் பெறுகிறார், பெறுவதற்கு தகுதியுடையவராகவும் இருக்கிறார். இன்னொன்று, நாங்கள் எல்லாம் புரட்சி கவிஞர் பேரவையிலே இருந்து செயல்படுகின்ற அந்த வேளையில் பெரிய பணியாக இருக்கும். அந்த பணி அது ஒரு குழுவுக்குரிய பணியாகத்தான் இருக்கும். இருந்தாலும் அந்த குழுவை தலைமையேற்று நடத்துகிற அந்த பாங்கில் அவருக்குத்தான் பங்கு இருந்தது. அதிலே நாங்கள் கொஞ்சம் விலையை கூட அவரை பொறுப்பில் விட்டு விடுவோம். எந்த பொறுப்பாக இருந்தாலும் அவரை நம்பி விட்டு விடலாம். அது குமுகாய பொறுப்பாக இருந்தாலும், அரசியல் பொறுப்பாக இருந்தாலும், நிர்வாக பொறுப்பாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அவரை நம்பி அந்த பணியை விட்டு விடலாம். அதை செம்மையாக செய்து முடிக்கிற ஆற்றல்